ஹாய். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? எங்கே? நம்ம சென்னையை தான் சுற்றுவோம். கேபில் பார்த்தாலே தெரியும் நம்ம சென்னையை தான் எப்போவுமே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். வளம் வந்து மேட்டூர்லேருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல பல்ல பருவத்தா. ஆமாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு 3 ஒர்க் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தா 9 o'clock அங்கே போகிறோம், 10 o'clock இங்கே போகிறோம், 11 o'clock அங்கங்கே போகிறோம், 12 o'clock இங்கங்கே வரோம், 4 o'clock எங்கெங்கே எல்லோரா கிளினிக் போகிறேன். இன்னொன்று வந்து மோக்ஷி ரெண்டல் டெஸ்டினேஷன் போகிறேன். தேர்ட் வந்து ஜிங்க் போகிறேன். ஸோ இந்த 3 இடத்துக்கும் எதுக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குலாம் இல்லை. என்னங்க ப்ரோ எப்போவுமே சாப்பிட்றதுலே இருப்பாருங்க. நமக்கு சோறு தானே முக்கியம். ஆமாம், அதுவும் ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக. இப்போ நம்ம காலையிலே சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோரா கிளினிக். எல்லோரா முடிச்சுட்டு மோக்ஷி போயிட்டு தென் ஜிங்க். ஜிங்க்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக என்ன நிறைய வெஸ்டர்ன் கெமிஸ்ட்ரியில் இருக்கதா அந்த கெமிஸ்ட்ரிலாம். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி பற்றிலாம் பேசலைங்க. இப்போ நம்ம பேசுகிறது ஃபிசிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் ஃபிசிக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், கெமிஸ்ட்ரி கிடையாது. ஜிங்க் வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, வெஸ்டர்ன் சொல்கிறீங்கன்னா உண்மையாக சொல்கிறீங்களா? ப்ரமோஷனுக்குலாம் இல்லைப்பா, நிஜமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போட்டுருக்க காஸ்டியூம் சிங்கா? ஆமாம், எல்லாம் டெக்னாலஜி. இதுவும் ஜிங்க் தாங்க. நான் கெமிஸ்ட்ரியில் வர மாதிரி ஒயராக போயிட்டுருக்கேன். இல்லை இல்லை, அப்படியா? டயோடெலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில். சரி, ஓகே. நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஷூட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லோரா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மோக்ஷி போயிட்டு, நான் எல்லோரா கிளினிக்கில் என்ன பண்ணுறேன், மோக்ஷியில் என்ன பண்ண போகிறேன், அண்ட் ஜிங்கில் போயிட்டு இன்னைக்கு என்ன காஸ்டியூம்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிறீங்க. இப்படிலாம் வந்து பேசும்போது கூட பேசக்கூடாது. அவருக்கு இதே வேலைங்க. சரி, அவருக்கு இதுதான் வேலை. அவருக்கு வேலையே இதுதான். அவனை சொல்லி நிறுத்துங்களா? சரி, நம்ம வந்து ஜிங்கில் என்னென்னா வெஸ்டர்ன் வியர்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரா போயிடும். முடிச்சுட்டு ஃபைனலாக ஜிங்க்குக்கு போனால் ஜிங்கில் தான் நமக்கு நிறைய டைம் தேவை. ஏன்னா இங்கே 2 இடத்துலையும் வந்து கொஞ்சம் டைம் தான் தேவை. ஜிங்கில் வந்து நிறைய நேரம் வேணும். ஏன்னா அது காஸ்டியூம் விஷயம் கிடையாது இல்லையா? அதனால் இல்லையானா இல்லைன்னா கிடையாது. ஸோ அது காஸ்டியூம் விஷயம். அதனால் அங்கே கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்படும். ஓகே, ஸோ வாங்க நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். சுற்றி பார்த்தாச்சா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுவீங்க காலையிலேயே? நான் தாத்தால கருத்து வரி சோத்தை போட்டு கூட்டிட்டு என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போன இடம் வேறு, ஆனால் பிளான் இதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகலை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். ஜெய் வண்டி ரோட்ல தான் உள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். ஓய் மாற்றி ஐயோ ஜெய் உள்ள போய் பார்த்துக்கலாம். ஜெய் இப்போ வந்து மோக்ஷிக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பாருங்க, கார் தள்ளிட்டு போகிற மாதிரி தள்ளிட்டு போகிறாங்க. ஃபைனலி மோக்ஷிக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளாக மோக்ஷி ரெண்டல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேங்க. இன்றைக்கி தான் வந்து அவங்களோட இந்த ஷோரூமை நான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களோட கலெக்ஷன்ஸை பாருங்களேன். செம்மையாக இருக்குது அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ப்ரைஸஸ் செக் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட ஹாஃப் சாரீஸு, தென் லெஹெங்காஸு, அப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷராரா டாப் அண்ட் பேண்ட்ஸு எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க. மோக்ஷியோட ரொம்ப நாளாக மோக்ஷின்னு நான் ஆன்லைனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏய் கண்ணாடி டடா. யக்ஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. நம்ம மோக்ஷியில் ஃபுல்லாகவே இந்த கிராண்ட் ஃபெஸ்டிவலுக்கு போடுறது மாதிரி இருக்குங்க. எல்லாமே செம்மையாக இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்களா, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளேயே பயங்கரமாக இருக்குல்ல. இந்த ஃபோட்டோ எடுக்கலாமா? என்னோட போட்டோ இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களா மேம்?
சூட்டு நல்லா இருக்கு, போட்டோ எடுத்துக்கிறீங்க? சரி தம்ப்நெயில் எடுத்துக்கோங்க. எங்கே வந்தாலும் vlog எடுக்கிறோமோ இல்லையோ தம்ப்நெயில் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா தம்ப்நெயிலை பார்த்துட்டு தானே நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க vlogக்கு. மேல் பார்த்துட்டு உள்ள வரீங்களா ஷமி மேடம் பார்த்துட்டு உள்ள வரீங்களா? தம்ப்நெயிலை பார்த்துட்டு தானேங்க வரீங்க. ஓகே இப்போதைக்கு நமக்கு இங்கே எந்த ட்ரெஸ்ஸஸும் தேவை கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களும் ரெண்டல் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோக்ஷி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இங்கே இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஓகே நம்ம ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ பண்ணிடலாம். பாருங்கள் கலர் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கலர் போகுதுல்ல. பட் இன்றைக்கி நமக்கு டைம் இல்லை இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு பார்க்க. ஏன்னா நம்ம ஜிங்க்கு போகணும், முக்கியமான விஷயத்தெல்லாம் வாங்கணும், வெஸ்டர்ன் வியர்ஸ் வாங்கணும். பிகாஸ் நம்ம ட்ரிப்பு போகிறோம்ல அதுக்காக. இப்போ என்ன எல்லாமே நல்லா இருக்குங்க. எதை மிஸ் பண்ணுறதுனே தெரியாமல். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போக போகிறோம். வாங்க. முக்கியமான வேலையே இதுதான். அது என் தப்பு தான். வந்து என்ன பண்ணோம் ஆக்சுவலாக எல்லோரும் இங்கே போக வேண்டியது நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இங்கேருந்து மோக்ஷி போட்டு மோக்ஷிலேருந்து திருப்பி எல்லோரும் போட்டு அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகி மறுபடியும் மோக்ஷிக்கே வந்துட்டேன். ஆமாங்க. இதனால் என்ன விளைவுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட நான் 2 ஏற்று வாங்கினேன். என் கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் அறிவாளி தான். ஆனால் சில நேரத்தில் ரொம்ப அறிவாளி ஆயிடுவார். அதுவே வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடுது. இப்போ பிரச்சனை அது இல்லை கைஸ். இப்போ நம்ம வந்து நேராக எல்லோரும் போயிட்டு இருக்கிறோம். என்னடா கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லோரா ஆட்டோவில் போகணும். ஜாலியாக இருக்குல்ல. மேக்கப் போயிடுவான். செல்ஃப் மேக்கப் ஆட்டோவில் மேக்கப் கேட்டுருக்கீங்களா? ஒரே வெயிலா இருக்கு சென்னையில். என்னம்மா நீ என்ன குளுக்குன்னு இருக்கு இல்லைங்க. நம்ம வெளில வரோம்ல அதான். கண்ணாடி போட்டாலே ஒரு ஸ்டைல் தான் ரஜினி மாதிரி. காரு நம்மளுது. கருப்பு கலர்ல இருக்கிற காரெல்லாம் உங்களுக்கு Volkswagen போட பார்த்தா உள்ள பூந்துருவீங்க. ஏன்னா அது நம்ம ரேரா பாக்குறோம்ல அதனால தான். ஐயோ ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிறேன் சாமி. ஃபைனலி எல்லோராவை ரீச் பண்ணியாச்சு. சரி இந்த போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்துக்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி பே பண்ணிட்டு வரணும். நல்ல வேலை நான் பாட்டுன்னு இறங்கி வந்துகிட்டே இருக்கேன். அவர் ஏமா இன்னும் பே பண்ணலன்ட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு பே பண்ணியாச்சு. ஸோ எல்லோராக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பெருசாக ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இருக்காது. என்னதான் பண்ணுறான் அப்படிங்கிறத வழி போக முடியாதா? போலாம் எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்க முடியாது. போலாம். ஒர்க் ஆகுதா? எஸ் ஒர்க்கிங். ஃபைனலி இப்போ வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலூர் அக்லி. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் எனக்கு வந்திருக்கிறது ஏலூர் கிளினிக். ஆமாடியோ அடுத்த ஒரு மிஷன் இருக்கு. என்னது? ஒரு கடன் வசூல் பண்ணுவோம். கடனா? ஆமாம். ஐயோ வேணாண்ணா பாவம். 3000 ரூபா வாங்கி 3 மாதம் ஆகுது இன்னும் கொடுக்கல. அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுவேன். முடிஞ்ச அந்த அமௌண்ட்டை நீங்களே வாங்கிட்டு கூட கிவ் அவே கொடுத்துடலான்னு இருக்கோம். ஆமாம். ஓ அவர்கிட்ட வாங்கி இவங்களுக்கு கிவ் அவே. அவரை நீங்கள் யார் பிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.
யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா